இன்னைக்கு என்னன்னா இந்த கல்யாணமாகாம இருக்க பசங்களுக்குலாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கல்யாணம் பண்ணுங்க, ஆனா காதல் கல்யாணம் பண்ணிடாதீங்க. ஏன்னா அக்கா நீங்க ஏன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு என்னக்கா நீ பேசுற அப்படின்னா, பண்ணதுனாலதான் பேசுறேன், பண்ணலதான் பேச மாட்டேன். என்ன பண்ணி அதை பட்டு அனுபவிச்சதுனாலதான் பேசுறேன். என்னதான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்கள தான் கவனிப்பாங்க. மாப்பிள்ள வேப்பில மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காருமா, கூப்பிடுங்க. அப்படியா? அந்த மரியாதை வந்து இப்போ வந்து 2 பேர் இருக்கிறாங்க வீட்டில், 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பாகுபாடு வந்து கண்டிப்பாக இருக்கும், காட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அதை வந்து எப்படி சொல்றது, என் குடும்பத்துலன்னு இல்லை, என் குடும்பத்தை நான் சொல்லல, என் குடும்பத்தை நான் சொல்லல, பொதுவா நான் இது நடக்கும்னு நான் சொல்றேன். அதனால வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து வயசாயிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பொண்ணையோ பையனையோ பிடிச்சி அவங்களே கல்யாணம் பண்ணி, பையனை கல்யாணம் பண்ண மாட்டாங்களோ, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதனால வந்து லவ் மேரேஜ் பண்ணாதீங்க.